இன்றைக்கி புதிய சிஎம்மாக ஜோசப் விஜய் சார் அவர்கள் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியாகவும் எதிர்க்கட்சி தலைவரை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பொறுப்பேற்றிருக்காங்க. இனிமேல் தான் வந்து நாளைக்கு வந்து சட்டசபையில் கூடுது. அதை நம்ம பார்த்தா தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறப்ப எப்போவுமே நம்மளை தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து எப்போவுமே நம்மளுக்கு நீராறும் கடவுளத்தில் தான் இருக்கும். வழக்கத்துக்கு மாறாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வந்தே மாதரம் பாடலும், ரெண்டாவது வந்து தேசிய கீதமும், மூணாவது நம்ம தமிழ் தாய் வாழ்த்து வந்து நடைபெற்றுச்சு. இது எதுக்கு இந்த மாற்றம் என்றும் தெரியல. ஒருவேளை நம்ம மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து மக்கள் போனதுனால இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா என்னன்னு தெரியல. பொதுவாக பார்த்திங்கன்னா தேசிய கீதம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெற முடிவில் தான் நம்ம வந்து தேசிய கீதம் நடைபெறும். இதில் வந்து ஆரம்பத்தில் தேசிய கீதம் பாடுறாங்க, முடிவில் தேசிய கீதம் பாடுறாங்க. இது எந்த மாற்றத்தை கொண்டு போகுது என்று தெரியல. பார்ப்போம். இந்த அரசியல் வந்து இந்த அரசு வந்து எந்த தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்துது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.